அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளில் கூடுகைக்குள்ளாய் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் எங்களை அழைத்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வாயின் வார்த்தைகளின் வல்லமை தங்கி இருக்க உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த நாளின் சந்திப்பிலே பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளில் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட சத்திய வார்த்தைகள் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 9வது வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: இப்பொழுதோ கோடாரியானது மரத்தின் கீழே வைக்கப்பட்டு இருக்கிறது, நல்ல கனிகூடாத மரமெல்லாம் விட்டுண்டு போடப்படும் என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் என்றால், அதற்கு முந்தின வசனத்தை 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நீங்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற நல்ல கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று சொல்லுகிறீர்களே, இனிமேல் அப்படி சொல்லாதிருங்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்கினார் என்றால் அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை நீங்கள் அறியுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்வதை இந்த வாசகம் நமக்கு கற்பித்து காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிற ஒரு அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம்? நல்ல கனிகொடாத மரம் எதற்கு இருக்கிறது? ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். தன்னுடைய தோட்டக்காரனை பார்த்து, தான் நட்ட கனி மரமாக வளர்ந்து கனி கொடுக்கவில்லை. அந்த தோட்டக்காரனை பார்த்து அந்த எஜமான் சொல்லுகிறார், இதை வெட்டி போடு, இது இவ்வளவு நாட்களாகியும் கனி கொடுக்கவில்லையே என்று சொல்லுகிறார். அந்த தோட்டக்காரர் எஜமானை பார்த்து, ஆண்டவரே, எஜமானரே, இன்னும் ஒரு ஆண்டு பார்ப்போம், நான் இதற்கு நன்கு களைகளை கொத்தி எடுத்து நல்ல எரு போட்டு இதை சீர்படுத்துவேன், அப்படி இல்லை என்றால் இதை வெட்டி போடும் என்று கேட்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த லோகத்தில் மரங்கள் என்று சொல்லுவது நம்மை பார்த்து, உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். நாம் நல்ல கனியை கொடாவிட்டால் நாம் விட்டுண்டு போவோம் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். இந்த வாசகத்தை மத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் கூட நாம் வாசிக்கிறோம். நல்ல கனிகூடாத மரமெல்லாம் வெற்றுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லுகிறார். மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களை நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். மத்தேயு 7வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நல்ல கனிவிடாத மரமோ வென்றால் வெற்றுண்டு அக்கினியிலே போடப்படும், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நல்ல கனிவிடாத மரம் இந்த பூலோகத்திற்கு பாரமாய் இருக்கக்கூடாது. கனி கொடுத்தால் அதை வளர்ப்போம், கனி கொடாவிட்டால் வெட்டி போடுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்திலே நாம் ஒரு சத்தியத்தை வாசிக்க இருக்கிறோம்.
எப்படி என்றால் மத்தேயு 15 18 19 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார். கை கழுவி சாப்பிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு சாட்சியாக சீசர்களுடைய எண்ணம் மாறுபட்டு இருந்ததால் ஆண்டவர் இவைகளை சொல்லுகிறார். நல்ல கனி என்று சொல்லுவது இருதயத்தின் மோசமான செயல்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த இருதயத்திலிருந்து என்னென்ன செய்கைகள் புறப்பட்டு வரும் என்றால், இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று. இவைகள் ஆண்டவருடைய பார்வைக்கு நல்ல கனிகளை கொடுக்காத மரங்கள் என்று சொல்லுகிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 15வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம், எண்ணில் கனிவுடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அவருக்குள் கனிவிடாத கொடி எதுவோ அதை அறுத்து போடு என்று சொல்லுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை இன்னும் அதிக கனி கொடுக்கும்படி அதை பராமரிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வேதாகமத்தில் நாம் எந்த அனுபவத்தோடு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதுவே அவர் அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். எனவே நீங்கள் என் நாமத்திலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நீங்கள் போய் நல்ல கனிகளை கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நீங்கள் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நல்ல கனி என்பது நாம் மாமிசத்தின் இச்சைகளை கலந்தவர்களாய் காணப்படக்கூடிய ஒரு சரீரம், ஒரு மரமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இருதயத்தின் சிந்தனைகளிலே நாம் மாறுபட்ட எண்ணங்கள் நம்மை விட்டு அகலாது இருக்க நாம் நம்மை பாவிக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் மனுஷக வாழ்க்கையில் ஆண்டவர் இவ்வளவு காலம் நம்மை காத்து வந்திருக்கிறார். இந்த காலத்தின் சூழ்நிலைகளிலே நாம் நல்லவைகளை செய்து அதன் நிமித்தம் நம்மை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் இன்னும் அதிகமாக நீடிக்கும் என்று நாம் நினைத்தால் அது ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமானது. ஆண்டவர் சொல்லுகிறார், கனி கொடுக்கிற மரங்கள் இன்னும் அதிகமாக கனி கொடுக்கும்படி அவைகளை பராமரிப்பேன். அப்படித்தான் யோவான் 15:2 நாம் வாசித்தோம். கனி கொடாத மரம் எதுவோ அதை நான் அறுத்து போடுவேன், அக்கினிக்கு இரையாக்குவேன் என்று சொல்லுகிறார். இதில் 2 விதமான தத்துவங்கள்
ஒன்று கனி கொடுக்கிற அனுபவம், நீதிமான்கள், கனி கொடாத மரங்கள், துன்மார்க்கருடைய கூட்டம். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது, நாம் பாவிகளாய் இருந்தோம். ஆனால் பாவத்தை மன்னித்து தேவன் நம்மை மாற்றினார். மீண்டும் அந்த பழைய குணத்திற்கே நாம் திரும்பாமல் நல்ல கனிகளை, நாம் நம்மில் நிலைத்திருக்கக்கூடிய நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்லும் என்றால், அந்த கனிகளின் குணங்கள் ஆவியின் கனிகள் தான். அந்த ஆவியின் கனிகளை பெற்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் பலத்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்மை விட்டு ஒழித்தவர்களாய், மாமிசத்தின் கனிகளிலிருந்து நாம் விடுபட்ட பிள்ளைகளாய் நம்மை தேவ சமூகத்தில் காண்பிப்போமா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜீவித நாட்களை கொடுத்திருக்கிறீர். இந்த நாளிலும் அந்த ஜீவித நாட்களை மரங்களாகிய நாங்கள், செடிகளாகிய நாங்கள், கொடிகளாகிய நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய சிந்தைகள், எங்களுடைய செயல்கள் அனைத்தும் உம்முடைய குணத்தை சார்ந்ததாக காணப்பட கிருபை செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல கனிகளின் செடியாக, கொடியாக, மரங்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே, கனிகூடாத குணங்கள் எங்களுக்குள் இருக்கும் என்றால் அந்த குணத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரே நாங்கள் விளக்கப்பட்டு நல்ல கனிகளை கொடுக்கிற ஆலோசனைகளை, வாக்குத்தத்தங்களை நாங்கள் உம்முடைய வாயின் வார்த்தைகளின் மூலமாக பெற்று எங்களை மாற்றிக்கொள்ள கிருபை செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட குணத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட இந்த வார்த்தைகள் நமக்கு நற்குணங்களை நிச்சயமாக கற்றுக் கொடுத்து இருக்கிறது. இந்த குணங்களின் வாயிலாக நாம் நல்ல கனிகளை கொடுக்கிற செடியாக, கொடியாக, மரமாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.